உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு, ரொம்ப 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 நெருங்கிடுச்சு. ஒரு பக்கம் திமுக முதல்வர் ஸ்டாலின் கடுமையான பிரச்சார பயணத்தில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கார். விஜய் ஏங்க ஒரு கேப் விடுறாரு, மறுபடியும் கிளம்புறாரு, ஒரு கேப் விடுறாரு, மறுபடியும் கிடைக்கிறாரு, வெயிட் அண்ட் சீன் இருக்காரா? என்ன காரணம் விஜய்க்கு என்னன்னு ஒன்றும் புரியல. ஒரு நாள் பிரச்சாரம் வர்றாரு, 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு, இன்னும் போய் தென் மாவட்டத்தையே போய் ரீச் பண்ணல. என்னங்க அப்படின்னு இன்னைக்கு மிக முக்கியமாக சென்னை பிரச்சாரம். சென்னையில் வெள்ளிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், டி நகர் இந்த தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் பண்ணுவதற்காக அனுமதி கேட்டிருந்தார். அந்த அனுமதி ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அதனுடைய டியூரேஷன் கால அளவை 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடணும் ஒவ்வொரு இடத்துலையும், அவ்வளோதான் உங்களுக்கு டைம் அப்படின் பொழுது, இல்லை இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சார இதுவே இவங்க ஒத்துக்கலை, கேன்சல் பண்ணாங்க. இதுக்கு ரெண்டு விதமான விஷயம் பேசப்படுகிறது. ஒன்று ஆதவ அர்ஜுனா ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தார். அவர் என்ன கொடுத்துருந்தாரு, சென்னையில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஏன் எங்கள் தலைவருக்கு மட்டும் இவ்வளோ கெடுபிடி பண்ணுறீங்க நீங்கள்? எங்கள் பெரம்பூரில் ஆரம்பித்தார், குளத்தூரில் பேசும்பொழுது அப்படி ஒரு அமக்கலம் நடந்தது. அந்த பேச்சையை அவர் அப்படியே நிறுத்திட்டு கிளம்பிட்டார். அப்புறம் போயிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் பிரச்சாரம் கேட்டிருக்கோம். இது வில்லிவாக்கம், அண்ணா நகர், டி நகர், விருகம்பாக்கம் ஏரியாவில் முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆர்ஓ தேர்தல் அதிகாரி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சிட்டி கமிஷனர் அவருடைய அழுத்தத்தின் பேரில் இதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு காரணம் அப்படின்னா, விஜய் பிரச்சாரம் பண்ணுறத அவங்க விரும்பலை, விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் சொல்லும் பொழுது, அங்கே காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதாக செய்தி என்னென்னா, நெருக்கடியான பகுதி, சென்னையே நெருக்கடியான பகுதி தான். இல்லை விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா நிறைய இடத்துல போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். அப்புறம் ஆம்புலன்ஸ் மாதிரியான வாகனங்கள் போக முடியாது. அப்புறம் மக்கள் வந்தவங்க அங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இதெல்லாம் தான் ஒரு காரணம். இந்த காரணம் ரைட்டுங்க. இது நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நீங்கள் வேறு இது வைக்க, எங்கள் தலைவருக்கு மட்டும் ஏன் மறுபடியும் வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறார் அவர். ஆனால் யதார்த்தமான ஒரு உண்மை என்னென்னா, நான் டி நகருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். நான் டி நகர் மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஒரு தெருவை அடைச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவில் அது பக்கத்தில் இருக்கிற தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, நந்தனம் இந்த மாதிரியான பகுதியெல்லாம் பாதிக்குங்க. நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சென்னையுடைய மிக முக்கியமான வர்த்தக மையம் அது. ஒரு நாளைக்கு வெளியூரில் இருந்து அவ்வளோ 1000 பேர் அங்கே பொருட்கள் வாங்குவதற்காக போகிறாங்க. ஏறக்குறை சுற்றுலா மாதிரி கூட போகிறாங்க. அங்கே இருக்கிற சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் இருக்கிற கடைங்க, ஜிஆர்டி, ஜா அலுகாஸ், இதெல்லாம் போய் பார்த்துட்டு போவோம். பாண்டி பஜாரை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். பாண்டி பஜாரில் ரீல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்போதுலேருந்தோ. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு இடம், இது 10 குறைக்கு மெட்ரோ வேலை வர நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்பவுமே டி நகர் ஒரு பரபரப்பான ஒரு போக்குவரத்து நெரிசலான ஒரு ஏரியா தான். அதுவும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பக்கம் தான் இருந்தேன் நான். மழை பெஞ்சுது, சட்டன்னு அடிச்சது ஒரு 20 நிமிஷம் மழை. அந்த 20 நிமிஷம் மழைக்கே டி நகர் ஸ்தம்பித்து போயிடுச்சு. ஒரு ஆட்டோவோ ஒரு இதுவோ கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னாங்க. எந்த பக்கத்தில் கோடமாக்கம் போனோம் அப்படின்னா, கோடமாக்கம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கூட இருக்காது. இல்லைங்க தண்ணி தேங்க வர முடியாதுங்க. அப்புறமா டிராஃபிக்காக இருக்குதுங்க. ஆனால் டிராஃபிக்காக தான் இருந்தது. நான் நின்றுந்தது நார்த் ஓஸ்மான் ரோட்டில். அப்படி இருக்கிற ஒரு பகுதியில் விஜய் மாதிரியான ஒரு தலைவர், நான் இதுக்கு ஆப்போசிட்டாவோ எதிராவோ பேசவே இல்லை. சென்னை மாதிரி ஒரு நகரில், ஒரு மாநகரில் இன்றைக்கி ஜன நெருக்கடி அப்படின்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி 2 வீலர் ஓட்டி போகிறதாகட்டும், 4 வீலர் ஓட்டி போகிறதாகட்டும், ஒரு மாநகர பேருந்தில் பயணம் பண்ணுறதாகட்டும், ஒரு பெரிய சவாலான விஷயம் இங்கே. அப்படி இருக்கும்பொழுது விஜய் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு தலைவர் வரார் அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக வரும். அதுவும் டி நகர் மாதிரி ஏரியாவில் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வெள்ளிவாக்கத்துலேருந்து டி நகர் அப்படின்னா அந்த தூரம் கொஞ்சம் அதிகம்தான்.
ஆனால் நீங்கள் போக்குவரத்து இல்லாமல், அந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும்போது வந்துடலாம். நம்ம மற்ற நாட்களில் போக்குவரத்து இருக்கிற நேரத்தில் வரும்போது சாத்தியமே கிடையாது. இது அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சதி நடக்குது, அவருக்கு பிரச்சனை நடக்குது தாண்டி யதார்த்தமான ஒரு உண்மை தான். நீங்கள் திருச்சியில் போய் விஜய் பிரச்சாரம் பண்ணார், வந்து மிக நேர்த்தியாக அழகாக அங்கே இருக்கிற மக்களும் வந்து ஒத்துழைச்சாங்க. இப்போ நான் கூட பெரம்பூரில் வந்து பண்ணும்பொழுது இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற இந்த மக்கள் பெரிய அளவில் மீன் வந்து இப்போ கிராமப்புறங்களில் டவுன் பகுதிகளில் விஜயை பார்க்கறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும், ஆவல் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அப்படியே வரார் அப்படின்னு. சென்னையில் ஓகே வரட்டும், ஒரு பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம், ஆஃபீஸ் போவோம், கம்பெனிக்கு போனோம். ஏன்னா பரபரப்பாக எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோன்னு தெரியாத ஒரு ஊர் இது. அப்படி இருக்கும்போது அங்கேயே இவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின் பொழுது இது முக்கிய நகரங்கள் சென்னை. அதுவும் விருங்கம்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்ரோ வேலையில் அப்படி கொலாப்ஸ் ஆகி போயிருக்குது அந்த பகுதியே. அது அவருடைய ஏரியா, விஜயோடைய ஏரியா. பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் அங்கே தான் வந்து சாலிகிராமம், விருங்கம்பாக்கம், வளசரவாக்கம், கே நகர் இந்த பகுதியில். அதனால் வந்து இதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. சரி, அப்போ என்னப்பா எங்களால் அப்போ பிரச்சாரமே பண்ண முடியாது, இப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னா ரைட். அதை தாண்டி இப்போ புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்ணார் வந்து நீட்டாக. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்து அதை ஒரிஜினாவுடைய ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி விஜய் அரசியல் வந்திருப்பது எல்லா கட்சிக்கும் ஒரு காண்டை உண்டாக்கி இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், உண்டு அது உண்டு. அதெல்லாம் மாரி 23ஆம் தேதி தேர்தல், 23 இன்றைக்கி தேதி 6 ஆகிப்போச்சு. ரொம்ப நாள் நிச்சயமாக கிடையாது. வந்து இன்னும் வந்து விஜய் வந்து தென் மாவட்டத்து பக்கம் போகவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் சுற்றி சென்னைக்கு வராரு, வட மாவட்டத்துக்கு வராரு, அப்புறம் திருச்சி பக்கம் போகிறாரு. தென் மாவட்டத்துக்கு போகலையாப்பா, தென் மாவட்டம் என்ன ஆச்சு, அது கூட நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னாங்க. எந்த தேதின்னு தெரியல. வந்து தென் மாவட்டத்தில் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஏன்னா அங்கே ஒரு மாநாடு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது நிர்வாகிகள் சந்திப்பு இது வரைக்கும் நடத்தலை. அந்த பக்கமே போல விஜய் படத்திற்கு தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கிறது என்பது வந்து அங்குள்ள தியேட்டர்காரர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நிச்சயமாக தெரியும், அங்குள்ளவர்களுக்கு தெரியும். அப்படி தென் மாவட்ட அரசியல் மிக முக்கியமான அரசியல் தமிழக களத்தில். நீங்கள் ஏன் போகலை? 234 தொகுதிக்கான வேட்பாளரை விஜய் வந்து அறிவிச்சிட்டார், நிற்க வச்சிட்டாரு. அதில் சில வேட்பாளர்கள் மேலே அதிருப்தி இருக்க தான் செய்து. வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு வேட்பாளர், ஒரு தொகுதியோட வேட்பாளர் வந்து அவரை வந்து திடீர்னு அதிமுகவில் இருந்தவர் ஒரே நல்ல அவர் தாவேக்காவில் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அங்கே தாவேக்காவுக்கு வேட்பாளராக தன்னை அறிவிக்க போகிறாங்கன்னு ஒரு லேடி வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, வந்து அவ்வளோ கூட்டம் நடத்தியிருக்காங்க, நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு இருக்கிறது தானே. ஆனால் ஒரு அதிமுகவில் இருந்தவர் அவருக்கு சீட்டு எதிர்பார்த்தாரு, அவர் கிடைக்கலன்னே ஒரே நாளில் மாற்றிருக்காங்க. அவர் மேலே என்னென்னா ஒரு வாரப்பத்திரிகையில் ஜூனியர் ஒன்றில் குமுத ரிப்போர்ட்டரான்னு தெரியல, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கு வச்சுட்டு அதில் வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டில் இருந்து 68 லட்ச ரூபாய் 38 லட்ச ரூபாய் செலவில் வைக்கப்பட்டது அப்படின் போது அது பெரிய கவர் ஸ்டோரியாக விவாத பொருளாலாம் மாறிச்சு. அதே போல் இன்னொரு வேட்பாளர் திருத்தணியில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஆளாக போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். வந்து யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அதிருப்தி வேட்பாளர் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாங்க. ஆந்திரா பஸ்லாம் பார்த்து வாக்கு கேட்டுட்ருக்காரு. ஆந்திராவுக்கு போகிற பஸ்ஸு வர பஸ்ஸு திருத்தணி பக்கத்தில் வந்து அப்புறமா 234 தொகுதிக்கு பதில் 2034 தொகுதின்னு சொல்கிறாரு. இப்போ விஜய் வந்து சென்னை மாதிரியான ஒரு இங்கே இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்திங்கன்னா புஷ்யானந்த், ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா இவங்களாம் தெரிஞ்ச முகங்கள். வந்து இப்போ திருத்தணியில் ஒரு ஆளாக அவர் போராடிக்கிட்டு இருக்கார்ல, கலப்பையா வண்டியை பர்மிஷன் கேலியா, திருத்தணியில் போய் அவருக்கு வந்து ஒரு வாக்கு சேகரிப்போம். அங்கே இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு நான் நிற்க வச்சேன், நான் தான் வேட்பாளர், நான் நிற்க வச்சது தான் இந்த இவருக்கே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க, இல்லைன்னா பூரா பேரையும் நான் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து பதவியிலேருந்து எடுத்துருவேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பேசணும். ஏன்னா தலைவர் நாலேஜுக்கு எல்லாமே வந்து ஆகணும், மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. அதனால் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன வேட்பாளர்கள் தெரிந்தவங்க, அதுவும் வந்து இது மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே இருக்கிற பகுதியை மட்டும் விட்டுட்டு ரூரல் பகுதிக்கு போகணும், விஜய் பர்மிஷன் கேட்கணும், இந்த குறிப்பிட்ட குறுகிய நாளில் கண்டிப்பாக அவர் பண்ணியாகணும் அப்படின்ட்டு எல்லாருடைய விருப்பம். இப்போ எல்லாருக்கும் நான் இன்னும் கேட்டால் வந்து எந்தெந்த தொகுதியெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு செல்வாக்கு அந்தளவுக்கு கம்மியாக இருக்குதோ அங்கெல்லாம் விஜய் போகணுன்ற நான் நீங்கள் எப்படியும் லிஸ்ட் எடுப்பீங்க, நீங்கள் அங்கெல்லாம் போகணும், அங்கெல்லாம் போய் வாக்கு சேகரிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கருத்து கணிப்பு நாளுக்கு நாள் ஒவ்வொரு கருத்து கணிப்பு ஒவ்வொரு விதமாக மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கருத்து கணிப்பு வெளியிடுறவங்க கூட அப்படியே 100% உறுதியாக இதான்பா கருத்து கணிப்புன்னு சொல்லிட மாட்டாங்க.
அவங்களும் சிலதை மறைப்பாங்க, சிலருக்கு ஆதரவாக இது பண்ணுவாங்க, சில விஷயங்கள் வந்து அப்படி இது பண்ணுவாங்க. இதில் வித்தியாசமாக ஒவ்வொரு இதுவாக மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவான, இவங்களை யார் எதிர்கட்சி இதுவாக வருவாங்க. திடீர்னு விஜய்க்கு வந்து 15% தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமா வந்து தாவேக்காவினரே வந்து சில ஏஜென்ட்டுகளை வச்சு, ப்ரைவேட் ஏஜென்ட்டுகளை வச்சு நாங்கள் கருத்து கணிப்பு நடத்துறதுல 25% 30% வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க. இல்லைப்பா இவங்க ஓட்டை தான் பிரிப்பாங்க. அந்த ஓட்டை யார் ஓட்டை பிரிப்பாங்க? அதிமுக ஓட்டை பிரிப்பாங்களா, டிஎம்கே ஓட்டை பிரிப்பாங்களா? வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு வந்து விஜய் தான் டிசைட் பண்ணுவார் அப்படின்னு வெளியேறது சொல்கிற விஷயம். ஆனால் தாவேக்காவில் உறுதியாக 234 தொகுதியில் 200 தொகுதி நாங்கள் அடிப்போங்க, எங்கள் தலைவர் தாங்க முதல்வர் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயங்கர நம்பிக்கையோடு இருக்காங்க. இதுக்கு நம்ம எதுவுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ கருத்து கணிப்புகளை பொய்யாக்கியவர்கள் தான் வந்து தமிழக வாக்காளர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோதான் இருக்கலாம் கொண்டு ஒட்டுமொத்தமாக இதுதான்ப்பா கருத்து கணிப்பு, இப்படி தான்ப்பா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அந்த அந்த பூத்தில் போய் அதில் போய் அந்த பட்டனில் போய் என்ன அழுத்துறாங்களோ அதுதாங்க வந்து. அதனால் உண்மையிலே இந்த 2026 எலெக்ஷன் பயங்கர டஃப்பான ஒரு எலெக்ஷன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த டஃப்பான எலெக்ஷனாக மாறினதுக்கு காரணம் வந்து விஜய் உள்ளே இறங்குனது தான் வந்து. எனக்கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வந்து, இப்போ விஜய் வந்து ஓட்டை தான் பிரிப்பாருங்க வந்து, அது யார் ஓட்டை, அதிமுக ஓட்டை பிரிப்பாரா, டிஎம்கே ஓட்டை பிரிப்பாரா, எதுவுமே இது வரைக்கும் தெரியல வந்து. அவங்க நம்பிக்கையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிமுககாரங்க என்னன்றாங்க, டிஎம்கே ஓட்டு தான் அவங்க பிரித்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொடுப்பாங்கன்றாங்க. இப்போ டிஎம்கே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. ஏன்னா டிஎம்கேக்கான எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு வந்து அதிமுக தான் போகணும். அதை விஜய் வந்து ஈஸியாக இங்கே வந்து டைவெர்ட் பண்ணிடுறாரு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் எச் ராஜா என்ன சொல்கிறாரு, விசிகாவினுடைய ஓட்டு அப்படியே விஜய் வந்து கைப்பற்றிட்டாரு, அப்படியே எடுத்துட்டாரு. அதுக்கு தான் வந்து திருமாவளவன் அவர்கள் கூட பயங்கர அப்செட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. அது விசிகா ஓட்டு மட்டும் கிடையாது, வன்னியர்கள் ஓட்டு கூட பெருமளவில் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த முறை அப்படின்னு. ஏன்னா பாமகக்குள்ள அப்பா மகன் ரெண்டு பிரிவு ஆகி போச்சு, 2 பிரச்சனை ஆகி போச்சு. சரி வன்னி இளைஞர்கள் ரைட்டு இப்போ இதுவாக நம்ம வந்து தாவேக்காவுக்கு போட்டால் என்ன அப்படின்னு அந்த ஓட்டு, இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் எத்தனை தொகுதி ஜெயிப்பார், எவ்வளோ வாக்குகளை பிரிப்பார் அப்படின்ட்டு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு நண்பர் சொன்னது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஒரு கூட்டணி அதிமுக கூட என்டிஏ கூட்டணியில் ஒரு தைரியமாக போய் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 50 சீட்டு வாங்கி நின்று இருந்தாருன்னா 35 சீட்டு சாலிடாக இந்த முறை அடிச்சிடலாம். எதிர்கட்சி தலைவராக இல்லாத 2 கட்சியில் யார் ஆட்சி அமைக்கணுன்ற ஒரு நபராக விஜய் மாறி இருக்குதுன்னா வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னு தெரியல, இந்த வாட்டி ட்ரையல் பார்த்துருக்காரான்னு தெரியல. ஆனால் திரும்ப சொல்கிறதுன்னா தாவேக்காவினர் மிக உறுதியாக இதை பார்த்துட்டு கூட கமெண்ட்ஸில் கீழே போடுவாங்க வந்து, மிக உறுதியாக எங்கள் தலைவர் தாங்க சிஎம், நீங்கள் பாருங்கண்ணா மே 4ஆம் தேதி அப்படின்னு அவங்க நம்பிக்காது. அப்புறமா அந்த பிரமாண பத்திரம் தாக்கல், அதில் என்ன தப்பாக பண்ணிட்டாரு, அது கூட பண்ண தெரியலையா, அது கூட தாக்கல் பண்ண தெரியலையா, அப்புறமா அது ரிஜெக்ட் ஆகும் கூட அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா பெரம்பூரில் அந்த பிரமாண பத்திரம், அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிவிட்டு அவர் அந்த குளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது தான் அவர் மேலே வந்து 5 பிரிவின் கீழ் வழக்கு போடப்பட்டது. அப்போ இந்த குற்றப்பின்னணி அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே வந்து அவர் குறிப்பிடல, திருச்சியில் அதை குறிப்பிட்டிருக்கார் வந்து. அப்போ இங்கே ஏன் குறிப்பிடல, அங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அதை திருத்தி கொடுத்துருக்காங்க அந்த பிரமாண பத்திரத்தை. 2வது வந்து இந்த பிரச்சார வாகனம், அந்த வாகனத்தை வந்து அந்த கணக்கில் சேர்க்கலை, 6 கோடி ரூபான்னு நினைக்கிறேன் அதனுடைய மதிப்பு, அங்கே சேர்த்துருக்காங்க இங்கே சேர்க்கலை அப்படின்னு அந்த வழக்கு அதுக்கப்புறம் வந்ததுனால அந்த குற்றப்பின்னணி அவர் வந்து போட்டிருக்கார். அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு செய்தியாப்பா, இதெல்லாம் ஒரு இதுவாக சொல்லுவியா அப்படின்ட்டு கேட்டுருக்கும்போது சோஷியல் மீடியா தானே இன்றைக்கி வந்து இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார்ல, அதை வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் விஜய் தாக்கல் பண்ணதை 3.5 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்களாம். அது 3.5 லட்சம் பேர், அது என்னதான் அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தை வந்து 1,30,000 பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் நான் இந்த வீடியோவை. இந்த அனுமதி, சென்னையில் அனுமதி மறுத்ததை வந்து உடனே விஜய் தரப்பினர் தாவேக்காவினர் ஏற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கேயும் வந்து அதாவது 300 பேர் மட்டும்தான் அனுமதி. அதாவது எங்கள் வில்லிவாக்கம், டி நகர், விருகம்பாக்கம், அண்ணா நகரில் வந்து ஒரு ஏரியாவுக்கு 300 பேர் தான் அனுமதி. பின்னாடி யாரும் வரக்கூடாது, ரோட் ஷோ நடத்தக்கூடாது, குறிப்பிட்ட இதுக்கு மேலே வாகனங்கள் கூடக்கூடாது,
அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது பொதுமக்கள் இடையில் ஒன்றும் தடுக்கவே முடியாது இல்லைங்களா? அப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, மறுபடியும் வழக்கு பதிவு அப்படின்னு வந்தால் ஒருவேளை இவருடைய அந்த வேட்புமனு ரிஜெக்ட் செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தெரிஞ்சவங்க நீங்கள் பதில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.